அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜென் புதனுக்காக நான் ஒரு நல்ல கதையோட வந்துட்டேன். இன்னைக்கு நாம கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு வார்த்தைகள் மட்டும் போதுமே. இப்ப கதைக்குள்ள நுழையலாமா? ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஜென் துறவி உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்ப அந்த வழியா வந்த ஒருத்தன் துறவி கிட்ட வந்து, ஏய் கிழவா, யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அதிகார துணியோட கேட்கிறான். அதுக்கு அந்த துறவி, அப்படி யாரும் போன மாதிரி தெரியலன்னு பதில் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்து, ஐயா, இதுக்கு முன்னால யாராவது இந்த வழியா போனாங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, ஆமா, சற்று முன்னால் ஒருத்தன் இதே கேள்வியை கேட்டுட்டு போனான்னு பதில் சொல்றாரு துறவி. மீண்டும் சிறிது நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வரான். அவனும் துறவி கிட்ட வந்து, வணங்குகிறேன் துறவியாரே, இதுக்கு முன்னால இந்த வழியா யாராச்சும் போன சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டான். உடனே துறவி, மன்னரே வணக்கம், இந்த வழியா முதல்ல ஒரு வீரன் போனாரு, அடுத்ததா ஒரு அமைச்சர் போனாரு. 2 பேருமே நீங்க கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்கன்னு பதில் சொன்னாரு துறவி. துறவி சொன்னதை கேட்டதும் மன்னருக்கு அவ்வளவு ஆச்சரியம். அதே ஆச்சரியத்தோட, துறவியாரே, உங்களுக்கு தான் பார்வை இல்லையே, அப்புறம் எப்படி முதல்ல வீரனும் அடுத்ததா அமைச்சரும் போனாங்கன்னு ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அதுக்கு துறவி, இத தெரிஞ்சுக்க பார்வை தேவையே இல்லை, அவரவர் பேசுறத வச்சே அவர் யார், அவர் தகுதி என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். முதலில் வந்தவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசினாரு, அடுத்து வந்தவரோட பேச்சுல ஒரு அதிகாரம் தெரிஞ்சுது, உங்களோட பேச்சுல பணிவு தெரிஞ்சுது அப்படின்னு ரொம்ப பொறுமையா விளக்கி சொன்னார் துறவி. துறவி ரொம்ப சரியா தானே சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தரோட வாய் வார்த்தைகளை வச்சே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். வார்த்தைகள் அவ்வளவு பலமானது, சக்தி வாய்ந்தது. நம்மளை அப்படியே பிரதிபலிக்கிற வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மனசார நல்லதாவே பேசலாமே. நான் சொல்றது சரிதானே? மேலும் இது போன்ற கதைகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் என்னோட இந்த பக்கத்துல தொடர்கதையா வேள்பாரி நாவல், ஜென் கதைகள், பழமையான கதைகள், தமிழ் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், இப்படி எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு வரேன். தொடர்ந்து கேட்க விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது கதையை நீங்க இங்க கேட்க விரும்பினா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பா வாசித்து காணொலியா இங்க பதிவிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.